ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 10 அதிகாரம் 10 வசனம். தொடர்ச்சியாக இந்த போதனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு மேலே ஒரு வசனம், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்போது இதை தான் நான் முன்னாடி சொன்னேன். தெய்வ குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் போய் உள்ளே நுழைய முடியாது. கர்த்தர் சொல்றார், நானே அதை செய்கிறேன், இலவசமாக செய்கிறேன். இலவசமாக இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் பண்ணுறேன், என் வல்லமையில் அதை பண்ணுறேன். இப்போ நீ ஒரே ஒரு விஷயந்தான் என்ன பண்ணணும், உன் வாயை திறந்து இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தான் வந்தார், ஏன் பாவங்களை சுமக்கும்படியாக, ஏன் அக்கிரமங்களை சாபங்களை சுமக்கும்படியாக வந்தார், எனக்காக அவர் சுமந்தார் என்று நீ எப்போ இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார் என்று ஏற்றுக்கொள்றீங்களோ அப்போ தான் உங்கள்கிட்ட இருக்கிற பாவம் சாபம் எல்லாம் விலகும். பாவத்துக்கும் சாபத்துக்கும் நீங்கள் எங்கே ஓடி போய் என்ன தான் பணத்தை வாரி வாரி வழங்கி பல மந்திரங்களும் பூஜைகளுக்கும் நீங்கள் காசை கொடுத்தாலும், நன்மைக்காக பல விஷயங்களுக்காக பல மக்களுக்கு நான் வந்து ஏழைகளுக்கு நான் அந்த மாதிரி உதவினேன் அப்படின்னா என் பாவம்லாம் கழிஞ்சு போயிடும். உன் பாவம் மேலே தான் நிற்க போகுது. ஏனென்றால் அந்த பாவத்தை நீக்கும்படி ஆனால் இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும். அது பல மதங்களில் வேதங்களில் கூட சொல்லுது. இந்து வேதங்களையும் சொல்லுகிறது, முஸ்லீம் அவருடைய புத்தகத்திலும் சொல்லுகிறது. பாவ பலி கிறிஸ்து ஒருவரே, அவர் வருவார், இந்த பூமியில் பிறப்பார், மனுக்குல பாவங்களை சுமக்க அவர் கண்டிப்பாக பிறப்பார் என்று எல்லா விதமான புத்தகங்கள் இந்துக்களை ரிக் யசு சாம மதர்வனம் 4 வேதங்களிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லீம்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஹலோ, ஆகையால் கவனிங்க, கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் சுமந்தார். ஆகையால் அவர் தான் உங்களுடைய பாவம் என் பாவங்களையும் மன்னிக்கப்படும். யார் பாவங்களை சுமந்தாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் வந்து 1 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, உங்கள் கடனை நான் கட்டிடுறேன். இப்போது எனக்கு நீங்கள் கடன்காரரியாக இருக்கீங்க. இப்போ நான் நினச்சினா என்ன பண்ணலாம், அங்கே விடுதலை ஆகிட்டீங்க. இப்போ என்கிட்ட இருக்கீங்க, உங்களை ஃபுல்லாகவும் விடுதலை ஆக்க முடியும், இல்லை நீ எனக்கு கட்டன்னு சொல்லி மறுபடியும் அந்த பாரத்தையும் போட முடியும். என்கிட்ட அது இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட மட்டும்தான் உன் விடுதலை உண்டு. மெய்யான விடுதலை, மெய்யான சமாதானம், நீ தேடுற நிம்மதி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்குமே இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் தட்டி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நானே சர்வ வல்லமை. இந்த சர்வ வல்லமை குடும்பத்தில் பிறக்க விருப்பமா? நீங்கள் வாய் திறந்து சொல்லுங்கள், இயேசுவே என்னுடைய எல்லா பாவங்களையும் சுமந்தீங்க, இதோ உங்கள் குடும்பத்தில் பிறக்க நான் விரும்புகிறேன், மறுபடியும் பிறக்க விரும்புகிறேன். கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளியாக மாறுங்க, தெய்வ குடும்பத்தின் பங்காளியாக என்னை மாறுங்கன்னு சொல்லி ஒரு மனுஷன் இதை விசுவாசித்து வாயிலை அறிக்கை பண்ணுவான் என்றால் இப்போ ரட்சிப்பு உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. ஆகையால் தான் சொல்வது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் இருதயபூர்வமாக விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்ட விஷயத்தை பகிரங்கமாக அறிக்கையிட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தில் ரகசியமான கிறிஸ்தவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் மறைமுகமாக கிறிஸ்தவமாக வாழ்கிறோம், நாங்களே பல பேர்ட்ட சொன்னோம்னா எங்களுக்கு பிரச்சனையாகும், அப்படியாகும் இப்படியாகும் இப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்கள், தப்பான விஷயம். ஏனென்றால் கிறிஸ்துவை மறைமுகமாக வணங்குறதல்ல, வெளிப்படையாக அறிக்கை செய்வது, அதுதான் கிறிஸ்துவமே. அதை சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மெய்யான தெய்வம், அவர்தான் உண்மையான கடவுள், அவர்தான் என்னுடைய பாவங்களை சுமந்தார், அவர்தான் என்னை மீட்டு எடுத்தார், அவர்தான் என்னை ரட்சித்தார் என்று ஒரு மனிதன் வெளிப்படையாக சொல்லும் பொழுதுதான் முழுமையான ஆசீர்வாதம் அவங்களை பின்தொடர்கிறது. போய் பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து கிறிஸ்தவம் கிடையாது, இவங்ககிட்ட நான் சொல்ல, அவங்ககிட்ட அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் கிடையாது. நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை பெற்றிருக்கிறேன். ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மாம்சத்துக்கு உங்கள் அப்பா, உள்ளே இருக்கிற ஆவிக்கு யார் அப்பா? தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்போ ஒரு மனிதன் இயேசுவை தன் வாழ்வில் சொந்த ரட்சா ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுதே தெய்வ குடும்பத்தில் பிறக்கிறான். தெய்வம் அவனுக்கு தகப்பனாக மாறிவிடுகிறார். தெய்வம் யாருக்கு தகப்பனாக கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அது சொந்த தகப்பன் தாயாக மாற முடியாது எந்த தெய்வமும். ஏன்னா அங்கே பிறக்கணும், பிறந்தா தான். பிறக்காத வரைக்கும் பேருக்கு சொல்லலாம், ஆனால் ஒரிஜினல் கிடையவே கிடையாது. இந்த உலக வழக்கத்தின்படி நீங்கள் பார்த்தாலும் அதுதான். அதனால தான் எடுத்துக்காட்டாக நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் இப்போ நான் இருக்கேன், இப்போ மனகூர் குடும்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா பையன் பிள்ளை எல்லாம் இருக்காங்க. நான் போகிறேன், அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, அப்பா நீ என் பையன் மாதிரிப்பா, பையன் மாதிரி தான். இப்போ மனகூர் குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பத்து நிறையா இருக்குது. எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா?
ஏன் கேட்க முடியாது? குடும்பத்தில் பிறக்கல. என்ன சொல்கிறோம்? நீங்கள் தானே சொன்னீங்க மகன் மாறி. எப்போ மகன் மாறி தான் சொன்னேன். மகன் என்னன்னா என் பிள்ளைகளுக்கு தான் அந்த சொத்து. போய் நான் உரிமையாகவும் போய் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. கோர்ட்லையும் போய் என்ன பண்ண முடியாது, கேஸ் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களோ? அவங்க மயம் மாதிரி சொன்னாங்க, சொத்து அவனுக்கு மட்டும் கொடுத்தாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. வெளியே போயா அப்படின்னு வாங்க. ஆகையால் கவனிக்கணும். பிறக்கணும். பிறந்தோம் அப்படின்னா இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ சட்டையை பிடிச்சி வைக்கிறான். எங்கேயா நேயா அவனுக்கு மட்டும் சொத்து, எனக்கு மட்டும் சொத்து, என்ன ஏமாற்றி போகலான்னு நினைக்கிறியா? என்னை பார்த்தா ஏமாந்து போகிற ஆள் நினைக்கிறியா? நான் குடும்பத்துக்காக சம்பாதிக்கலையா? குடும்பத்துக்காக அதை போடலையா இதை போடலையா? என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி கேட்பாங்க. ஏனென்றால் உரிமை. அதான் ஏசப்பாவெலாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிடிக்கவும் முடியாது. அதை அவரே செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போ கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நமக்கான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வச்சுட்டார் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சொந்தமாகி விடுகிறது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு மனிதன் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவனை நிரப்ப ஆரம்பித்து விடுகிறார். நீங்கள் சாதாரணமானவன் இல்லை. உங்கள் பார்வையெல்லாம் மாற்றுங்க. உங்களை குறித்து இருக்கிற பார்வை என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரியே பார்த்தே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக போகிறதே இல்லை. கதை சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய பார்வையை மாற்று, உள்ளே சிந்திக்கிற சிந்தனைகளை மாற்று. இப்போ என்ன சுற்றிட்டு இருக்குன்னு பார்ப்பதில்லை, வேதத்தில் என்ன இருக்குது என்பதை பாரு. நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போது தேவ ஆவியான என்னோடு இடைப்பட்ட விஷயம், மோசே உனக்குள்ளே என்ன உணர்றன்றதை நீ விட்டுரு, இந்த வசனத்தில் எப்படி இருக்கோ அப்படி தான் உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். உன் கண்ணு பார்க்காம இருக்கலாம், உன் கண்ணு பார்க்காம இருப்பதனால இல்லை நீ என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்றுக்கிறவே கூடாது. இப்படிலாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ பைபிள் ஏதோ எழுதியிருக்குது, ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ இருக்கலாம், வேணாம் இருக்கலாம், அப்படி கூட வந்துடுவான் சில பேர். என்ன உணர்வு பிரதர்? அப்படி கூட வந்துடுவோம். நம்ம இருக்கலாம், சரியாக தான் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு இந்த அனுபவம் இல்லாமல் இருக்குது. எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அனுபவித்த மாதிரி எனக்கு தெரியல, எந்த ஒரு நன்மையும் எனக்கு அனுபவித்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி இருப்பதில்லை. இப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இப்போ நான் உனக்கு சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. இப்போ அனுபவிப்பதுக்கு முதல்ல என்ன பண்ணு, அதை நான் சொன்ன பிரகாரமாகவே ஏற்றுக்கொள். அதான் தேவன் சொல்கிறார். சொன்ன பிரகாரமாக எப்படி சொன்னேனோ அப்படியாக ஏற்றுக்கொள். ஆம் ஆண்டவரே, உங்கள் வசனம் சொல்லியிருக்குது, நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பொருளாதாரத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கிறேன், வீழ்ச்சி அடைந்திருக்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க, தரித்திரத்தில் வாடிக்கொண்டு இருக்கீங்க எப்படி சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? கதை சொல்கிறாரு, இப்போது மாற்று, நீ தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தில் நீ வீழ்ச்சி அடைந்திருப்பதுக்கு காரணம் என்ன நடந்திருக்குது என்பதை இப்போ நீ பார்க்க விட்டுட்ட. நீ எப்போதும் தரித்திரத்தையும் வீழ்ச்சியும் பார்த்து இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை எப்போதும் நீ அதை இருதயபூர்வமாக விசுவாசித்து எங்கே போனாலும் வாயில் அறிக்கையிடுகிற. உள்ளேயும் உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்க, உள்ளேயும் உனக்குள்ளே அறிக்கிட்டு இருக்க, வெளியும் அறிக்கிட்டு இருக்க. 4 நண்பர்களோடு சேர்ந்தாலும் சரி, 4 பக்கத்து வீட்டு ஆட்களோடு உட்காந்தாலும் சரி, என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் பெரிய ஆட்களுங்க, அவங்களாம் வசதியானவங்க. நம்மளாம் என்ன பிறந்த பையன்லாம் இப்படி போட்டிருக்க, நம்மளாம் இந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளாம் ஒரு லெவல் தான். இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இவங்க? இப்படியே தான் மாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கண்ணாடியை போட்டுட்டு எப்போதும் இதுக்குள்ளேருந்து உன்னை பாருன்றார். தேவன் அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ என் வசனத்துக்குள்ளே இருந்து என்னை பாரு, ஒன்றை பாரு. அப்போது வசனத்தில் என்ன சொல்லுது? வசனம் உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் என்ன செஞ்சார், அதன் மூலியமாக பிதாவாகிய தேவன் உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை அள்ளியிருக்கிறார் என்பது தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது என்ன ஆசீர்வாதம் இருக்குது என்பது தான் வேதம் சுட்டி காண்பிக்குது. அப்போ வேதம் சொல்லுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லிடுது. ஆனால் வெளி உலகத்தில் நான் பார்க்கும்போது ஆசீர்வதிக்கப்படாத ஒரு நிலையில் நான் இருக்கிற மாதிரியே தெரிகிறது. காரணம் என்ன அப்படின்னா என்னால் தான். ஏன்னா இப்போ வெளியே பார்த்துட்டு இருக்கதை மாற்ற வேண்டும். இப்போ எப்படி பார்க்கணுமா? வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை இறுதியபூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். நான் கூட அன்றைக்கி சொன்னேன் பாருங்கள்,
என்னென்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு இதை கொடுக்குறேன், பிரதர் இதை வச்சுக்கோங்க அப்படின்றேன். இதை என்ன பண்ணணும், அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கட்சிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. புரியுதுங்களா? அப்போ நான் சொல்கிறேன் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு போகும்போது இவர் என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை வாங்கணும். அப்போ என்னவா, வேதத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டேன்னு சொல்லி பார்க்காம இருக்கனே தவிர இப்போ அதை பார்க்கணும். நான் பார்க்கும்போது அதை என்ன பண்ணுறேன், பெற்றுக்கொள்கிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதை பார்த்து இப்படி தான் இருக்குது என் வாழ்க்கை, நல்லா தான் இருக்கேன், உயர்ந்து தான் இருக்கேன், நான் போகிற இடம்லாம் நல்லா இருக்கும், தோல்வி என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. யாருக்கெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் செயல்படணும்னு விரும்புகிறீங்க? சும்மா அப்படியே வாயில் விழுந்துடாது. இப்போ கத்த சொல்கிறாரு, நீ எப்படி சும்மா இருக்கிற மாதிரி சொல்லி உள்ள தரித்திரத்தையும் ஒன்றுமில்லாத தன்மையும் இல்லாமையும் நீ நினச்சி பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கை எப்படி பார்த்து தான் இப்போ கெட்டு போச்சு. இப்போது நீ பார்க்கிறத மாற்று, உன் பார்வை மாறட்டும். உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இப்போது இப்படி பாரு, இப்போ உள்ள நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது உடைய வெளி வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உற்சாகமே கரங்களை தட்டுவோம். யாருக்கு? கர்த்தருக்கு. எஸ் லார்ட். நிறைய கிறிஸ்தவத்தில் சோம்பேறி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த சோம்பேறி கிறிஸ்தவர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு சோம் பண்ணுங்க. இவர்கிட்ட இல்லைன்னா இன்னொரு பாஸ்டர்கிட்ட, இவங்க ஃபோனும் கையுமா தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கூட போவாங்க, நிறைய இடத்துல போவாங்க. எந்தெந்த பாஸ்டர் எப்படியா பாஸ்டர் நம்பரை கண்டுபிடிக்கணும். இந்த பாஸ்டருக்குலாம் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு பாஸ்டர் ஜோம்னா நிறைய இறங்கிரும்ல. இறங்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இதுக்கெல்லாம் சோம்பேறிங்க. கத்த சொல்கிறாரு, சோம்பேறி கிறிஸ்தவனாக இருக்காத. முதல்ல நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கவனி, இங்கே என்ன நடந்திருக்குது என்பதை கவனி, உனக்குள்ளே என்ன ஆயிருக்குது என்பதை கவனி. நீ அதை பார்த்தா தான் வேலையே செய்யும், நீ அதை விசுவாசித்தான் வேலையே செய்யும். நீ இந்த வசனத்துக்கு ஒத்து பேசும்போது தான் ஆம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்கேன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே உனக்குள்ளே செயல்பட ஆரம்பித்து விடும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நிறைய பேர் வசனத்துக்கு ஒத்தே பேச மாட்டோம். நம்முடைய லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது. பரலோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவ லாங்குவேஜை நமக்கு கொடுக்குது. என்ன சொல்லுதான், இந்த பரலோக மொழியை கற்றுக்கோ. பரலோக மொழி என்ன சொல்லுது? இல்லைன்றதே சொல்லலை, இருக்குது உன்ட்ட, நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க, அப்படி தான் சொல்லுது. நீ அப்படி தான் சொல்லணும். நீ எப்படி சொல்ல போகிற? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உன் வாழ்க்கையில்? நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். தரித்திரத்தை பார்க்கும் பொழுது, தரித்திரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கையில் அப்படியே ஒரு மார்க் தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமே உண்டாகுது என்று தேவன் சொல்கிறார். இப்போ பாருங்கள், சத்தியத்தை நல்லா கவனிக்கணும். கல்வாரி சிலுவையின் மூலியமாக என்ன செய்யப்பட்டிருக்குது என்பதை இங்கோ வேத வசனத்திலே அங்கே காண்பிக்கப்பட்டிருக்குது. இதுதான்ப்பா நடந்திருக்குது, உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான்ப்பா நீ பெற்றிருக்கிற அப்படி என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இடைப்பட ஆரம்பித்தார். அகல இப்போ ஒன்றும் நடக்கலை, என்ன ஒரு மாதிரியா இருக்கே, வாழ்க்கையில் வேறு மாதிரி இருக்குதே, அதை நான் அனுபவித்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, அப்படி சிந்திக்காத. இப்போ இவைகளெல்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நீ இந்த சத்தியத்தை உள்ளான பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் கர்த்தர் சொல்கிறார். உள்ளான பூர்வமாக நீ விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையாக வாழணும். கர்த்தர் இப்படி தான் வச்சிருக்கிறார். அதில் தான் நான் சொன்னேன், எபேசியர் 1:3 என்ன சொல்லுது? அப்போ பாருங்கள், இதுதான் நடந்திருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடந்திருக்குது? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. நான் என்னை பார்த்தா அப்படி தெரியவில்லை, எங்கே போனாலும் எதிர்ப்பதமாக இருக்குது. நான் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனமானையே ஃபீல் பண்ணுறேன். சபிக்கப்பட்ட மனுஷனை போலேயே நான் உணர ஆரம்பித்து விடுகிறேன். இப்படி தான் என் வாழ்க்கை, கடவுளை இப்படி தான் வச்சிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது உங்களை பற்றி? நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படி புரிஞ்சு வைக்கிறீங்க உங்களை பற்றி? புரிதல் மாற ஆரம்பிக்கும் போது ஆண்டுடைய ஆசீர்வாதம் வர ஆரம்பித்துவிடும். இந்த புரிதல் மாறுவதற்கு தான் தேவன் சத்தியத்தை கேட்க சொல்லுகிறார். ஹலோ, அதான் எப்போ சொல்லுவேன், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் செபம் என்கிட்ட ஓயாமல் போட்டு செபம் பண்ணுங்க பாஸ்டர், ஃபோனில் செபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் சொல்லுவேன், முதல்ல ஜெபம் பண்ணுற ரைட்டு இப்போ மனது மாறணும், சிந்தைகள் மாறணும். உன் மனது சிந்தையும் மாறாத வரைக்கும் நான் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் பிளெஸிங் பெறவே முடியாது. எவ்வளோ பெரிய பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் சரி, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எங்கிட்ட தான் பவர் நிறையா இருக்குது. ஜெபம் பண்ணும்போது பயங்கரமாக தான் இறங்குது, பவர் இறங்குது. ஆனால் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சு அதான் மேட்ரு. இப்போ
பவர்லாம் இறங்கும். இப்போ கத்த சொல்கிறாரு, ஆசீர்வாதம் நடப்பதற்கு உன்னுடைய சிந்தை பகுதி மாறணும், சிந்திக்கிற திறன் மாறணும். நீ உள்ளே ஒரு வேறு விதமாக வாழ்ந்துட்டு இருக்க. நீ எதை பார்க்குறியோ, எதை சிந்திக்கிறியோ, உன் குடும்பத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதோ, என்ன சூழ்நிலை இருக்குதோ, அதுவே உள்ளே சிந்திச்சுக்கிட்டு அப்படியாகவே இருக்கிறாய். அதனால் உள்ளேயும் அப்படி தான் இருக்கிற, வெளியும் அப்படி தான் இருக்கிற. ஆனால் என்ன உனக்குள்ள விருப்பம்? வெளியே வாழ்க்கை இப்படி மாறினா நல்லா இருக்குமே, வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு விரும்புகிற. கர்த்தர் சொல்கிறாரு, வெளியே மாறணும்னா இப்போ உள்ளே நீ ஆழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்க பார்த்தியா? ஒரு தரித்திரமான வாழ்க்கையும் தரித்திரமான ஒரு சூழ்நிலையும் உள்ள வச்சு சிந்திச்சுக்கிட்டு உன்னை குறித்து எப்போ பார்த்தாலும் வேற மாதிரியா சிந்தித்து கொண்டிருக்க பார்த்தியா? அதை அழிச்சிருன்னு கர்த்தர் சொல்றார். அதை நீ தான் அழிக்கணும். கர்த்தாவே அழிச்சிரும். தவறா யோசித்தது யார் யோசிச்ச? நீ தானே யோசிச்ச, நீ தானே சிந்திச்ச. சில நேரம் அதான் இந்த ஜபத்தில் அறிவில்லாதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜபமும் ஒரு அறிவற்ற ஜபமாகவே இருக்குது பாருங்க. கருத்தாய் ஜெபிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. கருத்தான ஜெபம் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை. எதை கேட்கணும், எந்த விஷயங்களில் நான் மாற வேண்டியது இருக்குது, சில விஷயம் நான் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்கு என்னால் முடியும்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன்னால் முடிய வேண்டிய சில விஷயத்தை அதை நீ தான் செய்யணும். அதுக்கும் கர்த்தாவே என்னால் முடியலன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் ஆக போகிறதே இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, எப்படி தீமையான விஷயங்களையும் தரித்திரமான விஷயங்களையும் தோல்வியின் விஷயங்களையும் உனக்குள்ளே நீ எடுத்து சிந்திச்சியோ, இப்போ அதே நீ தான் அதை என்ன பண்ணணும்? தூக்கி எறிந்துட்டு இப்போது வெற்றிக்குரிய காரியத்தை சிந்திக்க ஆரம்பி. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், எங்கே போனாலும் ஜெயந்தான். நான் தொடுற பிஸ்னஸ்லாம் ஆஸ்வதிக்கப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் தோல்வி. எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேது பிரதர், என்ன தள்ள பிரதர். கடவுள் ஒரு வேலை என்னை இப்படித்தான் வச்சிருக்கிறார் போல், இதில் ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். ஹலோ, இதில் என்ன கற்றுக் கொடுக்க போகிற? இதில் என்ன உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிற போகிறீங்க? கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள உனக்கு நிறையா கற்றுக்கிட்டு தான் இருந்தோம். புரியுதுங்களா? நீ என்ன புதுசாக கற்றுக்கிற போகிறீங்க? புது டீச்சிங் தான் எடுக்க போகிறாரா? இப்போ கத்த சொல்கிறாரு, ஆனால் நீ கற்றுக்கிறணும். என்ன கற்றுக்கிறணும்? எப்போல்லாம் அது வேறு மாதிரி இருக்குது அப்போ சொல்லு. இல்லை நான் கை வச்சிருக்கேன், ஆஸ்வதிக்கப்படும் சொல்லு. நீ சொல்லு. உன்னுடைய எண்ணங்களை பிசா சொல்கிறான், இல்லை ஆஸ்வதிக்கப்பட முடியாது, நீ இந்த பிஸ்னஸை தொட்டனா விழுந்து போயிடுவ, நீ இப்படியே போயிட்டு இருந்தா அழிஞ்சு போயிடுவ, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது சொல்லி சாத்தான் உனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கலாம். நீ இப்போ என்ன பேசணும்? வாயை திறந்து இப்படி கிடையாது, நான் உயர்ந்திருப்பேன். சாத்தான் சொல்கிறான் அழிஞ்சிருவேன். இல்லை நான் உயர்ந்திருப்பேன், வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன். இல்லை, உன் வாழ்க்கை மோசமாக போகுது. மோசமாயிட்டு இருக்கிறவங்க தெரியலையா? உன் சூழ்நிலையை பாரு. இந்த சூழ்நிலையை பார்த்து தான் சொல்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், சுகமாக தான் இருக்கிறேன், ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன், பலனாக தான் இருக்கிறேன். ஆகையால் தேவ பிள்ளைகளை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில விஷயங்களை மாறாத வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகாது? பலிக்கவே பலிக்காது. நான் இன்னும் புரிஞ்சுக்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. டேப்லாம் டேங்கில் தண்ணி இருக்குது, இப்போ டேப்லலாம் தண்ணி இருக்குது. டேப்பு கிட்ட ஒரு வாளியை வச்சுக்கிட்டு தண்ணி வரலை, தண்ணி வரலை, தண்ணி வரலை, தண்ணி வரலை அப்படின்னா தண்ணி வருமா? அதுக்காக மழை போய்ட்டு ஆண்டவரே தண்ணியை ஊற்றும், தண்ணியை ஊற்றும், தண்ணியை ஊற்றியும் தண்ணி வரல, தண்ணி வரல, தண்ணி வரலன்னா கத்த சொல்கிறாரு, டேப்பை தர, டேப்பை தர, குழாயை தர, திறந்தால் தண்ணி வந்துடும். இப்போது கத்த சொல்கிற வார்த்தைக்கு மனசை தர. நீ எதுக்கு திறந்து வச்சிருக்கிற? தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையில்லாத காரியங்களுக்கும், தோல்வியின் மனப்பான்மை, தோல்வியின் விஷயங்கள், இதுக்கெல்லாம் மனதை திறந்து இதை யோசிச்சுக்கிட்டு இதனால் போய் ஹஸ்பண்டை போய் சண்டை போட்டுட்டு இருக்குது. உன்னை கட்டிட்டு வந்து என் வாழ்க்கை இப்படி போச்சு, என்ன நான் வாழ்ந்துட்டேன், என்ன நான் நல்லா இருக்கேன், வேற ஆள் தான் கட்டி பாருங்களேன். இப்போ என்னையா பண்ண முடியும்? தேங்க்யூ ஜீசஸ். எங்கே போனாலும் பெரிய ஜாம்பவான கட்டுனாலும் என்ன ஆகுது? அங்கேயும் சில விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னா அங்கேயும் இந்த சத்தியம் தேவை. அங்கேயும் தேவன் ஒன்று கற்றுக் கொடுக்குறார். இப்போது நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, அந்த ஆசீர்வாதத்தை இப்போ அப்ளை பண்ணு, இப்போ உள்ளே என்ன பண்ணணும்? ஏற்றுக்கோ. ஆகையால் இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு மனத நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ பயமே வந்துடுது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பயம் வந்துடுது, எதை தொட்டாலும் பயம் வந்துடுது. நம்ம நட்டமாயிருவோமோ, கீழே ஆயிடுவோமோ, அப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ,
நான் சொல்கிறேன், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படி தான் ஆகும். நீங்கள் உங்கள் மேலே மத நம்பிக்கை வைக்காதீங்க. உலகம் சொல்கிறது உண்மையில் நம்பிக்கைன்னு சொல்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ தேவன் சொல்கிறார், உன் மீது அல்ல, தேவன் மீது வை. நீங்கள் நிறைய சொல்லணும், நான் சக்ஸஸ் ஆனது காரணம் என் மேல் நம்பிக்கை, அப்படி இப்படி சொல்லிகிட்டே வருவான். ஆனால் ஒரு இடத்துல விழுந்து போவான். விழுகிற இடம்னு ஒன்று இருக்குது. அங்கே தேவன் தன்னை காமிப்பார். நான் இல்லாமல் எதுவுமே கிடையாது, நான் தாண்டா எல்லாமே அப்படின்றார். உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைக்கணும், தேவன் மீது வைக்கணும், தேவனுடைய வார்த்தை மீது வைக்கணும். தேவன் மேலே மட்டுமல்ல, தேவ வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ வார்த்தை சொல்கிறது, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உனக்கு வானத்தை திறப்பேன்னு சொல்றார் கர்த்தர். உனக்கு எனக்கு திறப்பார், வேற யாருக்கு திறக்க போகிறார்? திறப்பார் என்று நீ நம்புற அப்படின்னா நீ வார்த்தையை நம்பிக்கை வை. நீங்க ஆண்டவருங்க வார்த்தையை சொல்லியிருக்கீங்க, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் பிசினஸ் தொடங்குறேன், நான் கை வைக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தை நம்புறேன். இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது? ஒரு உறுதியை கொடுக்கிறது, ஒரு பலத்தை கொடுக்கிறது, பயத்தை நீக்கி விடுகிறது, பலத்தை கொடுக்கிறது, எல்லாமே இந்த வார்த்தை எழுகிறது. என்னைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இது வேணுமே அது வேணுமே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் சோம்பேறி ஆட்களாக இருப்பாங்க. எதுக்கு நான் சோம்பேறி ஆட்கள்ன்றேன் அப்படின்னா, இவங்க திங்கிங் எல்லாம் சோம்பேறி மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலண்டியாக கத்த நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை திறக்கிறார் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ் வந்துருச்சு, இதை பண்ணுறதுக்கு இந்த அது வேணுமே, இதை பண்ணுறதுக்கு இது வேணுமே, இதை பண்ணணும்னா இப்படி போகணுமே, அதை பண்ணால் அப்படி போகணுமே. ஏங்க ஒரு பிஸ்னஸை கர்த்தர் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு தெரியாதா? வேதத்தில் சொல்லுகிறது, யோர்தானில் போய் காலை வைங்க, யோர்தான் பிரியும். பிரியுமா? காலை வச்சா பிரியுமா? தண்ணியில் போய் காலை வச்சா எப்படி பிரியும்? அது பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து எவ்வளோ பெரிதான அது ஒரு வேலை. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும்? மனுஷனால் கூட இது பண்ண முடியாதே. தண்ணியை எப்படி போய் நம்ம விலைக்கு அதை நிப்பாட்டி வைக்க முடியும்? இந்த மாதிரி தான் யோசிக்கிறான் பிஸ்னஸில். கர்த்தர் சொல்கிறாரு, அதிகமாக மூளை அறிவில் செயல்படுறவன் தோற்று போயிடுவான். எப்போதுமே தேவனுடைய வார்த்தை மூளை அறிவுக்கு விரோதமாக தான் இருக்கும். தேவ வார்த்தையும் மூளை அறிவும் ஒன்று சேராது. சயின்ஸும் மூளை அறிவும் எப்போதும் சில நேரங்களில் என்ன இருக்கும்? தேவ அறிவும். நீங்கள் சயின்டிஃபிக்காக செயல்பட போகிறீங்களா, தேவ வார்த்தையின் அடிப்படையில் செயல்பட போகிறீங்களா? தேவன் எப்போதுமே இந்த பூமியில் இருக்கும்போது கூட அற்புதங்கள் டிஃப்ரெண்டாக தான் பண்ணார். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் என்ன பண்ணார்? வாடான்னாரு, எச்சியை துப்புனார், களிமண்ணை தூக்கி என்ன பண்ணார்? கண்ணில் பூசி என்ன பண்ணார்? போய் சீலம் குளத்தில் கழுவு, கண்ணு சொஸ்தமாயிரும்னு. இப்போ சயின்ஸ் என்ன பண்ணும்? இப்போ நான் இருக்கேன், ஜீசஸ் மாதிரி இருக்கேன், கண்ணு தெரியாத ஒரு அம்மா வருது, கண்ணு தெரியணும்னு நான் என்ன பண்ணுறேன்? களிமண் இது பண்ணி போய் என்ன பண்ணேன்? மெரினா கடற்கரை தண்ணியில் போய் என்ன பண்ணேன்? முங்கு, உன் கண்ணு தெரிஞ்சிடும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நாளுக்கு அறிவுறுத. அது எப்படி? களிமண்ணை தடவுறாராம், கண்ணில் தடவுறாராம். போய் கடற்கரையில் போய் குளிச்சுட்டா கண்ணெல்லாம் தெரிஞ்சு போயிரும்னா எப்படி தெரிஞ்சு போகும்? தெரியாது. சயின்டிஃபிக் பிரகாரம் சயின்டிஃபிக் பிரகாரம் சயின்டிஃபிக் பிரகாரம் தான் பேசுவான். நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த பிரகாரம் இந்த பிரகாரம் இந்த பிரகாரம். இந்த மாதிரி பேசுகிறவங்க வாயை மூடணும். நிறைய படிப்பு அநேக நேரங்களில் நிறையா நேரங்களில் ஆசீர்வாதத்தை இழப்பதுக்கு அதுவும் காரணமாக இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, தேவ வார்த்தையை இப்போ பார்த்து சயின்டிஃபிக் பிரகாரம் சயின்டிஃபிக் பிரகாரம் சயின்டிஃபிக் பிரகாரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்கிறது, இதன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், உன் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேன். அநேக நேரில் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா கூட அது சரியில்லாமல் தான் போயிடுது. நம்புனாலும் சில நேரம் வந்து அவரை நம்பாத அளவுக்கு வேறு மாதிரி பண்ணுற வாயில் ஒன்று சொல்கிறாரு, வேறு மாதிரி இப்போ நடந்துருது. என்ன பண்ணுறது? சூழ்நிலையும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உண்மையா இல்லையா? திட்டுறோம் வைக்கிறோம், நமக்கே தெரியுது, சரி அவர் நிலையும் அப்படித்தானே இருக்குதுன்னு. என்னங்க நமக்கே தெரியுதா இல்லையா? எல்லாம் தெரியுது. இப்போது என்ன பண்ணணுமா? தேவன் மீதும் வார்த்தையின் மீதும் விசுவாசிக்கிற பிள்ளைங்க எப்படி பேசுமா? விடுங்க, உயர்ந்து வருவோம், கையை வைப்போம், செயல்படும். எதை நம்ம தொடங்கியிருக்கோமோ அதை ஆண்டவர் விருத்தியடை பண்ணுவார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்ககிட்ட என்ன இருக்குது? தீர்க்கதரிசி கேட்குறான். கொஞ்சம்
என்னை அண்டி ஒன்றுமில்லை. எழுதுருவா. அந்த இருக்கிற எண்ணெயை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பெருக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இருக்கிற தொழிலே கர்த்தர் பெருக்குவார். முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ என் வார்த்தையை பிடிச்சி இப்போ வார்த்தையின் அடிப்படையில் செயல்படு. இப்போ செயல்பட ஆரம்பித்துடும். அதே ஆள் தான், அதே மனுஷன்தான், அதே பிஸ்னஸ் தான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதை பெருக்க போகிறேன். கல்லறி கதை ஸ்தோத்திரிப்போம். புது பிஸ்னஸுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பயப்படாதீங்க. நீங்கள் வாயில் அறிக்கைட்டு சொல்லுங்கள். எப்போதும் உள்ளக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடாது, பேசணும். நிறைய பேர் வாயத்தை வந்து பேசுகிறதில்லை. வேதம் சொல்லுது, நீதி உண்டாகிறதில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். என்னவா, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்பான் அப்படின்னா, அப்போ அந்த விசுவாசித்த அந்த காரியம் எப்போ நிறைவேறுதான்? அறிக்கையிடும் போது, வாயில் சொல்லும் போது, உன் சூழ்நிலையில் சொல்லும் போது. எல்லா சூழ்நிலையும் இதுதான் ஆக போகுது. பிசாசு பயமுத்துறான் பாருங்க. ஒரு மனுஷன் இதை சொல்லணும்னு சொல்லும் போதே இங்கே சிந்தையில் பேச ஆரம்பிப்பான். உள்ள விசுவாசியாக இருக்கும்போது சிந்தையில் பிசாசு வந்துடுவான். நடக்காது, ஆகாது, மறுபடியும் தோத்து போயிடுவேன், நீ விளங்காத மனுஷி, விளங்காத மனுஷன். ஹலோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, ஏன்னா நான் தான் கடைசி பையன் எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கொஞ்சம் செல்ல, எங்கே போனாலும் கோயிலுக்கெல்லாம் என்னை தான் கூட்டுவேன். எங்கள் அப்பா பார்த்தா எனக்கு பக்தியில் இம்ப்ரெஸ் ஆனதெல்லாம். அப்போ ஆண்டுக்குள்ளே நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிடுச்சு. எப்போ பார்த்தாலும் கோபம். என்னை எப்போதுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு விளங்காத பையன், விளங்காத பையன், விளங்காத பையன், விளங்காத பையன், விளங்காத பையன். இவர் சொல்லி சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா, எனக்குள்ளே இந்த திங்கிங் வந்துடும். பார்த்தீங்கன்னா கடைக்கு போகும்போது கூட என்ன அப்படின்னா, ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா 3 வாங்குவேன், 2 மறந்துடுவேன். அதுக்கு முதல்ல ஷார்ப்பாக இருந்தவன். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவருக்கு எதுக்கு இப்படி சொல்லுவார்னா, நான் ஆண்டுக்குள்ளே போயிட்டேன்ற ஒரு இது. இவை வந்து பார்த்தோன்னா இயேசுக்குள்ளே போயிட்டானே. ஏன்னா அவங்க வந்து இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பூசாரியா, இங்கே வெளியே கோயில் வச்சு. கோபம். இந்த கோபத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சொல் விளங்காத பையன், மனசு சங்கடமாக இருக்கும். அப்புறம் அப்படின்னுவேன். ஆனாலும் இது போய் ஆழமாக பதிஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் எங்கே போனாலும் எனக்கு இந்த தாட் வர ஆரம்பிச்சிது, நம்ம எதை தொட்டாலும் ஒரு மாதிரி ஆயிருமோ, எதை தொட்டாலும் ஒரு மாதிரி ஆயிருமோ. இல்லை, இவர் சொல்கிறது கூட ஒரு சில நேரம் சரியாக தானே தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம செய்கிறதெல்லாம் சில நேரம் ராங்காகவே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி இருக்குதுன்னா கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் விளங்காத பையனா மாற்றிட்டாரா? இப்போ இயேசுவை திட்டிட்டு உட்காந்துருப்போம். இயேசு மாற்றதில்லை. இப்போ கவனி, உங்கள் அப்பா விளங்காத பையன், விளங்காத பையன் சொல்கிறத நீ ஏற்றுக்கிட்டே பாரு. அதுதான் மேட்ரே. இப்போ நீ ஏற்றுக்கிட்ட, அதான் யோசிக்கிற. போகும்போது கூட அப்படித்தான் என்ன பண்ணுற, அப்படி தான் இருப்போமோன்ற வாயில் அறிக்கிட்டேல்ல. புரியுதுங்களா? அப்போ அதுதான் செயல்படுது. அப்படி தான் ஆகுது பாருங்கள். அப்போ தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதை விசுவாசிக்காத, நீ ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆள், நீ என்னால் ஆஸ்வதிக்கப்பட்ட ஆள். இங்கே பாருங்கள், உங்களை ஆஸ்வதிச்சது சாதாரண மனுஷன் இல்லை, அல்லது உங்கள் பொக்கவாய் கிளவையும் கிடையாது. ஆஸ்வதிக்கப்பா 16 பெருவாள் வாங்க ஒன்று பெறதுக்கே இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்திலலாம் குழந்தை வத 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 வதன்னு, எங்கள் வீட்டிலே பெரிய குடும்பம் தான், வத 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 வதன்னு பெற்றா. இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் பெருசு இல்லை. கல்யாணம் பண்ணால் குழந்தை பெருக்குமா? இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கே நிறைய பயப்பட ஆரம்பிக்கிறான். பெண்கள் பயப்படுறாங்க, ஆண்கள் பயப்படுறாங்க. ஏன்? குழந்தை தான் இப்போ நீ இப்போ சிறந்த பெண்ணா சிறந்த ஆணான்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஒன்று நிரூபிக்க போகுது. உண்மையாலையா? நீங்கள் உண்மையான ஆணுன்னு எது நிரூபிக்கும்? எங்க இந்த உலகம் அதை தாங்க சொல்லுது, நான் உலகத்தை தான் சொல்கிறேன். குழந்தை தான் என்ன பண்ணுது. ஆனால் தான் எத்தனை குழந்தை பெற்றாலும் அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கிறவங்க மேலே அந்த ஒரு இது இருக்கும். அவன் குடிகானாக இருந்தாலும், முளை மாதிரி இருந்தாலும், அவன் என்ன குடித்தாலும், அம்மாவை அடித்தாலும், கழுத்தை நெரிச்சாலும், இந்த ஜென்மங்க என்ன பண்ணுங்க, சும்மா அங்கெல்லாம் நான் நம்ம லாங்குவேஜில் பேசுகிறேன், அப்போ தான் அது அழகாக இருக்கும். என்ன பண்ணுங்க, பாவம் அவன் சாப்பிட்டானான்னு தெரியல, அடித்து உதச்சி துவச்சிட்டு போயிருப்பான், மண்டையெல்லாம் திறந்து விட்டு போயிருப்பான். என்ன பண்ணுறது அங்கே உட்காந்து அம்மா இருக்க பாவம். ஏன்னா கேளுங்க, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க குழந்தை அது, அந்த ஃபஸ்ட்டு குழந்தை மேலே அது ஒரு அன்பு வந்துடும். அது மட்டும் இல்லை, அதுதான் என்ன பண்ணுது அவங்களுக்கு இந்த பூமியில் என்ன பண்ணுது, சிறந்த ஆண், சிறந்த பெண், சிறந்த தாய், உங்கள் உண்மையான தாய் பெண்ணு தான், இது ஆம்பளை தான். அதுதான் இந்த பட்டத்தை என்ன பண்ணுது, சூட்டி விடுகிறது. ஆகையால் கவனிக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சு இந்த உலகத்தில், நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? பயப்படுறானா இல்லையா? எதுக்கு கல்யாணம் பண்ண சில பேர் பயப்படுறான்?
இதான் மேட்ரு. அப்படிலாம் இருக்குது. இப்போ கத்த சொல்கிறாரு, இல்லைப்பா இப்போது என் வார்த்தை இப்போ பற்றிப்பிடி, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்றதை நீ கேட்டுகிட்டே இருந்தேனா அது தான் உன் வாழ்க்கையில் செயல்பட போகுது. ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிச்சாலும் அந்த ஆசீர்வாதத்தை யார் தடை விதிக்கிறது? சாத்தான் இல்லை, நீயும் நானும் தான். என் எண்ணம் தான், என் சிந்தை தான். இல்லை கவனிங்க, இந்த மனநிலை எப்போ உனக்குள்ள மாறுதோ அப்போ இந்த ஆசீர்வாதம் செயல்பட ஆரம்பிக்கும். எப்போ என்னப்பா என் ஆவிக்குரிய தகப்பன் என்னை இப்படி தான் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லி என் வார்த்தையை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அதில் ஊண்டி நின்ற அப்படின்னா அதுதான் நடக்குன்ற. நீங்கள் இப்போ எதில் ஊண்டி நிற்கிறீங்க? இல்லாமையில் ஊண்டி நிற்கிறீங்க, தரித்திரம் என்ற எண்ணத்தில் ஊண்டி நிற்கிறீங்க. என்னதான் சில பேருக்கு இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டாலும் சிரிப்பாங்க, எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நல்லா கூட பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவங்க மனது மறுபடியும் பழைய மனதை போலயே தான் இருக்கும். மனம் மறுரூபமாகுங்கள். என்ன மறுரூபமாகிறது? வார்த்தையை கேட்டு, வார்த்தையை கேட்டீங்க, நீங்கள் தான் இப்போ மறுரூபமாகணும், நீங்கள் தான் மாறணும், மறுமனநிலைக்கு வரணும். நீங்கள் மாறாத வரைக்கும் ஒன்றும் ஆக போகிறதே இல்லை. ஒன்றும் ஆகாமல் திருப்பியும் பழைய வாழ்க்கை முறை மாதிரி சாபத்தையும் குறைவையும் அனுபவிச்சுக்கிட்டு அப்புறம் கடவுளை திட்டக்கூடாது. நான் சபைக்கு போய் என்ன கட்டபொல் இப்படி வச்சிருக்க ஏத்தப்பா 1000 ஜெபம் பண்ணேன், ஒன்றும் கேட்கவில்லை. அப்புறம் ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்லுவார், 40 நாள் உபவாசம் போடுங்கள், உங்கள் உபவாசத்தினால் கர்த்தர் இறங்கி வருவார். என்ன இறங்கி வரப்போறார்? உபவாசத்தில் வந்து இறங்க போகிறாரா? ஏற்கனவே இறங்கிட்டார் அவர். ரெண்டாவது, நீ கேட்பதுக்கு முன்னக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. இப்போ எதுக்கான உபவாசத்தை பண்ணுறது தான் இப்போ மேட்ரு. நீ உபவாசம் போட்டு உன் மனது மாறலை அப்படின்னா, உபவாசமே எதுக்கு தெரியுமா? உன் மனசு மாறணும். எந்த இடத்துல நான் கோட்டை விட்டுருக்கேன்னு சிந்திச்சு பார்ப்பதுக்கு உபவாசத்தை போடலாம், புரியுதுங்களா? ஆனால் உபவாசத்தை வச்சு கடவுள் அசைச்சு என்னை இப்படியே ஆசீர்வதி கத்த சொல்ல, உனக்கு எல்லாத்தையும் 24 மணி நேரமும் என்னிருந்து நன்மைகள் வருது. சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது என்னது? வெளிச்சம் எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்குது, வந்துட்டு தானே இருக்குது. ஒவ்வொரு நாள் காலை பொழுதுலேருந்து எல்லாத்துக்கும் வந்துடுது. அதே போல் தான் கத்த சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து தேவ பிள்ளைகளுக்கு 24 மணி நேரமும் தேவ நன்மைகள் வருது. ஆனால் இவன் அடைச்சிடுறான். அதில் ஒரு சிலர் அடைச்சிடறான். என்ன அடைச்சிடறான்? நான் இப்படித்தான் இருக்கேன், தரித்திரமாக இருக்கேன், நான் விலங்கல்ல, நான் சரியில்லை, இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் கதவை பூட்டி விடுகிறீர்கள். எப்போது ஒரு மனுஷன் தேவ வார்த்தைக்கு ஒத்து சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் அவன் கதவை திறக்கிறான் என்பது அர்த்தம், வார்த்தையின்படி. அதனால தான் அநேக நேரங்களில் சங்கீதம் 1:1 கூட தோங்கும்போது என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற மனுஷன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குதோ அதுக்கேற்றபடியே சிந்திக்கிறது, அதுக்கேற்றபடியே பேசுறது. இப்படி தான் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எப்படி இது என்னமோ பொய் சொல்கிற மாதிரி, இது பொய் கிடையாது, சத்தியம். சத்தியத்தை நிலைநாட்டணும். இது இப்படி தான் ஆக போகிறதுக்கு, வெளியே மாற்றம் உண்டாவதுக்கு முதல்ல நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த தன்மைகள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை எடுத்து உள்ள தியானம் பண்ணு. உன் மனதை மறுரூபமாக்குவதற்கு வார்த்தையை எடு, வார்த்தையை படி, சத்தமா கேளு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மறுபடி சொல்லு. உன்னுடைய சூழ்நிலைக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ, உனக்கு உன்னுடைய சூழ்நிலையிலே என்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு தேவையோ, இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, கர்த்தர் கொடுப்பார். இதை தான், இப்படி தான் என் குடும்பம், என் வாழ்க்கை, என் தொழில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நீங்க இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது வாசலை திறக்கிறீங்க. இப்போ வார்த்தை கொத்துக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது நீ தான் இப்போ அந்த ஆளை ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய ஆளே இருக்கீங்களா? ஒரு சம்பவத்தை வாசித்து போகலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிங்க, 1 முதல் 3 வரைக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரின் தலைவர்கள். ஹல்லேலூயா. சமூகம் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டார். எப்போ அது உனக்குத்தான் சொன்னாரோ அப்பயே உனக்குத்தான். அது தேவனுடைய வாக்கு தத்தங்கள் யாருக்குரியது? அதுலேயும் நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன் தெரியுமா? அதையும் கள்ள உபதேசத்தை கேட்டு உள்ள வச்சிருப்பான். இது இஸ்ரவேல் இருக்குங்க, யூதர்களுக்குங்க இந்த வாக்கு ஜெயிச்சங்கய்யா, எங்களுக்கு ஈயங்க அப்படின்னு.
எப்படி பார்த்தீங்களா? இல்லை யாருக்கா? நீ யாரு? நீ சொல்லப்பட்ட நீ தான் ஆவின்படி யூதன். தேவன் உன்னை தம் ஆவியிலே பிறக்கும்படி வைத்தாரா, உன்னை தத்தெடுத்தாரா? இதுலுமே அது குழப்பம்தான். ஏன்னா பாட்டும் அப்படி தான் பாடிட்டான். தத்தெடுத்தாரே. தத்தெடுத்தாரா பெற்றெடுத்தாரா? எப்படி பெற்றெடுத்தார்? மாம்சத்திலே ஆவிலையா? ஆமாம், அதோட போதும். இது அடுத்த கட்டத்துக்கு பெரிய பிரசங்கமாக போக முடியாது. அப்போது கலாத்தியர் 3:13 அந்த வசனத்தை வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதும்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று. புரியுதுங்களா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். அப்போ ஆபிரகாம் சந்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதம் யாருக்குரியது? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியது? நீங்கள் யார் சந்ததி? எப்படி ஆபிரகாம் சந்ததி ஆனீங்க? நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து யாருடைய சந்ததி? ஆபிரகாமின். கிறிஸ்து யூத கோத்திரம். நீங்கள் என்ன கோத்திரம்? நீங்கள் கிறிஸ்துவில் எப்படி பிறந்தீங்க? அவர் ஆவியிலே பிறந்தீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இப்படி தான். புரியுதுங்களா? இதன் அடிப்படை தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தம். ஆகையால் தேவன் சொல்கிறாரு, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தம், அவங்களுக்கு மட்டுமல்ல, உனக்கு அது சொந்தம். நீ என் பிள்ளை. ஆகையினால் இப்போ என்ன பண்ணணும்? அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து நம்ம என்ன பண்ணணும்? அப்படி என்ன பண்ணணும்னா நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கணும். நம்முடைய சூழ்நிலையை ஜெயிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் கானானை உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டேன்னு இஸ்ரவேல் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆகையால் நான் கொடுத்த கானான் எப்படி இருக்குன்னு போய் சுற்றிப்பார். அதே போல் தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்தை எப்போதுமே பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெளி சூழ்நிலை மாறுவதற்கு முதல்ல உள்ள பார்க்க ஆரம்பி. பார்க்க 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 உன் வெளி சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். டக்குன்னு மாறிடாது. டக்குன்னு மாறினா நீ டக்குன்னு உள்ளே மாறிடணும். நீ உள்ள எந்த அளவுக்கு மாறியோ அந்த அளவுக்கு தான் வெளியே. ஒன்று புரிஞ்சுக்குங்க, வெளியில் வாழ்க்கை இப்படி இருப்பதுக்கு காரணம் முற்றிலும் நீங்களும் நானும் தான். நீங்கள் என்ன சிந்திச்சிங்களோ, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போது இவைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ உள்ள சூழ்நிலை என்ன பண்ணு, மாற ஆரம்பிய. வார்த்தை எடுத்து உள்ள மனதில் வைத்து அதை விசுவாசித்து இப்படி தான் இருக்குன்னு பாரு. இதை பாரு. இப்போ கர்த்தர் உன்னை உயர்ந்திருப்பேன்னு சொல்லும்போது இப்போ உள்ள நீ என்ன பண்ண, அந்த படத்தை பார்க்கணும். ஆண்டு சொல்ல கானான் தேசம் எப்படி இருக்குன்றத போய் பாரு அப்படின்றாரு. அப்போது உன்னை உயர்ந்திருப்பேன் அப்படின்னா உன்னை உள்ள பாரு. நீ பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆண்டு அடுத்து பிக்சரை கொடுக்க ஆரம்பிப்பார். இப்படி தானே உன் வாழ்க்கை இருக்க போதுன்னு சொல்ல போகிறார். பயப்படாத, அழாத, கலங்காத. ஏன் பயப்படுற? எப்போ இருக்க சூழ்நிலையெல்லாம் பார்க்காத. இந்த சூழ்நிலை மாறுவதற்கு இதை பாரு. இதை பார்த்தனா உள்ள பார்க்கறது இதை மேற்கொண்டுரும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்போ இங்கே என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மோசேட்டே கர்த்தர் பேசுகிறார், போய் ஜனங்களை அனுப்பு, ஒரு கோத்திரத்துக்கு இத்தனை பேர்களை நீ கோத்திரத்துக்கு அனுப்பு அப்படின்றாரு பாருங்க. கோத்திரத்தார்கள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க பாருங்க. 17 அவர்களை மோசே கானான் தேசத்தில் சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்புமானதோ, இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் அங்கே பார்க்குறதுக்கு அவர் அனுப்புகிறார் பாருங்க. 27 போகலாம். இதெல்லாம் பெரிய பேசச்சு, இதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது படிங்க, கொஞ்சம் சுருக்கமாக அதை பார்த்துட்டு போயிடுவோம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது எப்படி இருக்குதான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அது, அதோடைய கனி. இந்தாங்க அந்த தேசத்துக்கு நீங்கள் அனுப்பின தேசத்துக்கு போனோம், பாலும் தேனுமா இருக்குது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்குது. அங்கேருந்து ஒரு கனியை என்ன பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண காண்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அவன் சொல்கிறத பாருங்கள். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரிலுமாகி இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபிசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடல் அருகியும் யோர்தான் அண்டையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்போது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சொந்தத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கும் பலவான்கள் என்றார். போய் வந்தவர்களுக்குள்ளேயே சில பிரிவுகள் இருக்கு. ஒருத்தனுடைய பார்வை எப்படி இருக்கு, இன்னொருத்தருடைய பார்வை எப்படி இருக்குது. ஒருத்தருடைய பார்வை எப்படி இருக்குது, எளிதாய் நாம் ஜெயிக்கலாம். எப்படி அவன் சொன்னான் அப்படின்னா, தேவன் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு தான்,
தேவ வார்த்தையின் அடிப்படையில் நான் ஜெயிப்பேன். தேவன் சொல்லிட்டார், உனக்கு தான்ட்டார், உன்னை மேன்மைப்படுத்துவேன்ட்டார், உயர்த்துவேன்ட்டார், நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆஸ்வதிப்பேன்ட்டார். இதுக்கு மேலே யோசிக்கிற வேற மாதிரி யோசனை தூக்கி எரிஞ்சிடும் முதல்ல. அப்போ எளிதாய் நான் ஜெயிப்பேன், எளிதாய் மேற்கொள்ளுவேன், எளிதாய் நான் உயர்ந்து போவேன். புரியுதுங்களா? எளிதாய். எதனால? தேவனால. இன்னொருத்த என்ன சொல்கிறாங்க, போயிருந்தாங்க, முடியாது, நீங்கள் ஜெயிக்கவே முடியாது, அங்கே இருக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகம், எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ விளங்கிக்குங்க, இப்படி தான் குடும்பத்தில் கூட கணவர் மனைவி, கணவர் என்ன சொல்வார், நம்ம ஜெயிப்போன்னுவார், மனைவி என்ன பண்ணும், முடியாதுன்னுவாங்க. சில மனைவி ஜெயிப்போன்னுவாங்க, கணவர் என்ன பண்ணுவாங்க, முடியாதுன்னுவாங்க. இங்கேயே நிறையா உள்ள போராட்டம் குடும்பத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நடக்கும். பார்த்துறீங்களா? நீங்கள் எந்த பக்கம் நிற்க போகிறீங்க, தேவன் பக்கமா அல்லது பிசாசு பக்கமா? இங்கே பாருங்கள், தேவன் அனுப்ப சொல்கிறாரு, போய் பார்க்க சொல்கிறாரு. எல்லாருமே என்ன பண்ணுறான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க கடவுள் அப்படி இப்படின்னுவாங்க. அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சை வச்சு உள்ள அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி மக்கள் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கல என்பதை வாயின் அறிக்கை வைத்து அவர் சொன்னார். இதோ இஸ்ரேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, இவன் எப்படி விசுவாசிக்கான் பாரு, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ அவன் என்ன விசுவாசித்தான் என்பதை வாயின் அறிக்கையிலே தேவனுக்கு தெரியப்படுத்தினான். தேவனுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கும் போது தேவன் சொல்றாரு, இந்த விசுவாசத்தை எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லைன்னு சொல்லி. அப்போ நீங்க என்ன பேசுறீங்க என்பதை வச்சே நீங்க உள்ள எப்படி இருக்கீங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்களா, ஏற்றுக்கிறலையா, தேவ வார்த்தை தான் உள்ள இருக்குதா, அல்லது நீங்க பிசாசின் வார்த்தையில உள்ள வச்சு சிந்திச்சிட்டு இருக்கீங்களா, பிசாசின் காரியங்களை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்பது நீங்க வாயில பேசுவதை வச்சு என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹலோ, ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில்? நீங்கள் காலை போல் பேச ஆரம்பிக்கிறீங்களா, அல்லது வேறு மனுஷனை போல் பேச ஆரம்பிக்கிறீங்களா? முடியாது, என்னால் முன்னேற முடியாது, என்னால் இப்படி தான் என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்க போகுது இப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டாவே முடிஞ்சிச்சு. தேவனை என்ன சொல்ல மாற்ற முடியாது. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றணும்னா உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் மாற்றவே முடியாது. இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கும்போது தேவனுடைய வல்லமையும் இறங்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சில இடங்களை ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கும் போது கூட, மனிதர்களை உயிரோடு எழுப்பும்போது, ஒரு ஸ்திரீயை ஒரு பெண்ணை கூட உள்ள எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே பற்றி விட்டார். ஒரு சில நபர் மட்டும் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், தேவன் பேசுகிற விசுவாசத்தை நிற்கிற கூட்டத்தை மட்டும் தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். எதிர்மறையான எண்ணங்கள் உடையவர்கள் எப்போதுமே தேவனுடைய வல்லமைக்கு எதிர்ப்பானவர்கள். தேவன் வல்லமா அந்த மத்தியில் இறங்கவே இறங்காது. எப்போதும் அவிசுவாசமாக சிந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா, தேவன் சர்வ வல்லமையில் உள்ளவராக இருந்தாலும் தேவன் அங்கே இறங்கி உங்களுக்கு கிரியை செய்ய மாட்டார். அவரால் எல்லாம் முடியும். ஆனால் உன் எண்ணம் எதிர்மறையான எண்ணம் அந்த வல்லமை அனுப்பிட்டே இருக்க பற்றியா, அப்போ தேவனுடைய வல்லமை இறங்காது. இப்போ கதை சொல்கிறாரு, இப்போ எண்ணத்தை மாற்று, என் வார்த்தை உள்ளவை நான் உயர்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுது, ராஜாவின் வல்லமை நீதியை விரும்புகிறது. அப்போ தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறங்கணும் அப்படின்னா நீதி தேவை. நீதி அப்படின்னா ஷார்ட்டாக முடிச்சுக்கோங்க, தேவ வார்த்தையெல்லாம் நீதி. அப்போ தேவ வசனங்கள் நீதியாக இருக்கிறது. வசனத்தை நான் உள்ள வைக்கும் போது, இப்போ ராஜாவின் வல்லமை நீதியை விரும்புது என்றால் தேவ வார்த்தை விரும்புது. தேவ வார்த்தை எங்க இருக்குதோ அங்க ராஜாவின் வல்லமை இறங்க ஆரம்பித்து விடுகிறது. அது எதுக்கு இறங்குறது? நீ உள்ள என்ன சிந்திச்சியோ அதுதான் ஆம் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்பயால் தேவ பிள்ளைகளே, நீங்க மற்றவர்களை பேசுவதை நிறுத்திவிட்டு தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன் அடிப்படையில் பேசுங்க. இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இது ஆகாது, இது நடக்காது, இது பண்ணாது, இவங்க இப்படி எங்களுக்கு ரிசல்ட் சொல்றாங்க, அவங்க மெயினான ஆளே இப்படி சொல்றாங்க. ஹலோ, ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், மீது இதை அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய புக்கிங்லாம் பண்ணவே மாட்டான்ற மாதிரி லெவலில் இருந்தாங்க. ஒரு இடையில யாவருக்கு தான் உங்களுக்கு போய் புக்கிங் பண்ண முடியாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டான், எல்லாம் முடிச்சிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். அப்போ நம்ம இங்கே தானே பேச்சுலர் தானே இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிலிண்டர் தேவை. இப்போ சிலிண்டர் தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு என்ன ஆகுது, ஐடி என்ன தேவை, முதல்ல ப்ரூஃப் தேவையாக இருக்குது. அது மெயினாக என்ன ப்ரூஃப் கேட்குறியான், ரேஷன் கார்டு நல்ல ஒரு குத்தணுமா அதில் தேவை அப்படின்றான். பாருங்கள், பேப்பர்லாம் வந்துருச்சு, புது சிலிண்டர் கேஸ் கனெக்ஷனே கிடையாதுன்னு சொல்லப்பட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது எனக்கு ஆண்டவரே எனக்கு சிலிண்டர் வேணும், எனக்கு கேஸ் அடுப்பு போகணும்,
நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போது கடைக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? பதிய போகிறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ இதே வேறு மாதிரி ஆள்னா எப்படி நினைப்பாங்க? என்னடா பேப்பர்லலாம் வந்திருக்குது, கேஸ் கனெக்ஷன் கிடையாது, இவன் மெண்டலா சொல்ல மாட்டிங்களா? தேவ வார்த்தையிலே ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கிற மனுஷனுக்கு தான் ஆவிக்குரிய வழிகள் தெரியும், ஆவிக்குரிய மனுஷனை புரிந்து கொள்ள முடியும். உலக மனுஷனா எப்படி பேசுவான்? பாஸ்டருக்கு அறிவே இல்லை, பேப்பர்லேயே போட்டியான், இவர் என்ன கனெக்ஷனுக்கு போகிறாரு, போய் கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் நையாண்டி எல்லாம் இருப்பாங்க. ஆனால் எனக்கும் மூளை என்ன சொல்லுது, இப்படி இருக்குது எப்படின்னு. நான் மூளை அறிவியில் போகலை, எனக்கு இப்போ தேவை வார்த்தை நடிப்பில் போகிறேன். ஆண்டவரே, நான் கேட்பதை நீ தருவேன்னு சொன்னீரே, இப்போ எனக்கு இது தேவை, நீ தருவீர் சொல்லி என்ன பண்ணேன்? கேஸ் கனெக்ஷன் போனேன். அங்கே உள்ளே போனேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து கனெக்ஷன் எனக்கு வேணுங்க, கேஸ் சிலிண்டர் வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க, சார் என்ன சார் நீங்கள் பேப்பர்லாம் படிக்கலையா சார், இப்போ யாருக்குமே நியூ கனெக்ஷன்லாம் கொடுக்குறதில்ல, என்ன சார் நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க, அதான் தரமாட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். கடந்து வந்துட்டேன். நல்லா குணமாக கேளுங்க. இந்த வார்த்தை என்ன ஆகுது? சோர்வு. என்னடா சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு, என்ன ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சொன்னார், போ மறுபடியும் போ. 2வது நாள் போனேன். 2வது நாள் என்னப்போ அதே மாதிரி பேசினார்கள். மறுபடியும் வந்து, என்ன ஆண்டவரே நீங்கள் போ சொல்கிறீங்க, போனேன். போய் என்ன ஆகுது? திருப்பி அதே மாதிரி பேசி என்ன பண்ணுறாங்க? பற்றி விடுறாங்களே அப்படின்ட்டு. கர்த்தர் இப்போ என்ன சொல்ற? மறுபடியும் போ. மறுபடியும் நீங்கள் போவீங்களா? பிசாசு பேசிட்டான்றீங்க. இப்போது நான் போனேன். போகும்போது அவங்க மறுபடியும், சார் என்ன சார் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து 2 நாள் வரீங்க, இப்போ 3வது நாள் வந்துட்டு இருக்கீங்க, என்ன சார்? நான் உங்கள்கிட்ட பேசவில்லை, உள்ளே இருக்கிற அந்த மெயினான எங்கே அவட போய் பேச போகிறேன் அப்படின்னு. சார் நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னு. உடனே அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணேன் பார்த்தோன்னே, நீங்கள் உள்ளே வாங்க சார் அப்படின்னு. உள்ளே போனேன். என்னங்க சார் அப்படின்னு, எனக்கு கனெக்ஷன் வேணும். அவர் ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னார்? இந்தாங்க அப்படியே இது பண்ணுங்கள், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஹலோ, நான் அப்போ கூட என்ன நினச்சேன், ஒரு சிலிண்டரு போதும், எனக்கு கனெக்ஷனே தர மாட்டேன்ட்டியான். அவர் கேட்டார், எப்போ எத்தனை சிலிண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாரு. நம்ம பாட்டு அப்புறம் வேறு மாதிரி நினச்சி ஒன்று கூட போதும். இல்லை சார், ஒரு சிலிண்டர் போதும், ஒரு சிலிண்டர் போதும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு சிலிண்டர் வேணாம் சார், 2 சிலிண்டர் எடுத்துக்கோங்க சார். உடனே அவர் வெளியே வந்து இவருக்கு எல்லாமே கொடுத்துருங்க. அன்னைக்கு அடுப்பு எல்லாம் உடனே நடந்தது. கல்லறை கத்தை ஸ்தோத்திரிப்போம். உலகம் முடியாதுன்னு சொல்லும், நடக்காதுன்னு சொல்லும், ஆனால் தேவன் சொல்கிறார் நடக்கும் சொல்லி. இங்குள்ளதும் கூட ஒரு நிலம், அதை விற்கவே முடியாது, அங்கே ஊரெல்லாம் பிரச்சனை, எல்லா காரியம். இவங்க அப்போது பயந்துக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஆண்டவர் என்னை கொண்டு அங்கே சந்திக்க வச்சு அந்த சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். இப்போ நான் சொன்னேன், போ விற்கும். இல்லை, கிராமமே வந்து எதிர்ப்பு, கிராமமே வந்து அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு பல விஷயம். நான் சொன்னேன், போ என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம், காலை வை. ஏமேன். நீ இப்படி இருந்த, இப்போ யாரோட போகிற? தேவனோட போகிற. தேவன் பின்னாடி என்ன இருக்குது? திரளான சேனைகள் இருக்குது. நம்ம பின்னாடி திரளான சேனைகள் இருக்குது. தேவன் இருக்கிறார், கூட இருக்கிறார். உள்ள வைப்போம், திறக்கும், நடக்கும். நடந்துருச்சு, விற்றாங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் பண்ணி விட்டார். நான் எப்போதுமே முடியாதுன்ற இடத்துல தான் சக்ஸஸ் பண்ண வைப்பேன். ஏமேன். அதான் நல்லாயிருக்கும். எல்லாமே ஈஸியாகவே இருந்தால் அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கஷ்டம் நடக்காதுன்ற இடத்துல போய் உள்ளே முட்டி மோதி தேவ வார்த்தையை வச்சு அங்கே உடச்சி போகணும். ஏமேன். அப்போ தெரியும் தேவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது. அப்போ தெரியும் முடியாத இடத்துல கடவுள் எப்படி முடிய பண்ணுறார் பாரு. ஏமேன். முடியும். நீ எப்படி பார்க்க போகிற, நீ எப்படி சிந்திக்கிற, உன்கிட்ட தான் இருக்குது. எல்லாம் எலிமினேட் போம்.